இந்த சிந்தனை கேட்பவருக்கு எவ்வளவு பயன் விளையும் என்பதை விட சிந்திப்பவருக்கு பயன் அதிகம். அதனால் உங்களை விட லாபம் எங்களுக்கு தான். உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் எங்களுக்கு கூடுதலான பயன் கிடைக்கும். காரணம் என்னவென்றால், அந்த வரிகள் திரும்ப திரும்ப சிந்திக்கும்போது ஏதாவது ஒரு பாட்டில் ஏதாவது ஒரு வரிகள் நம்ம நெஞ்சுக்குள்ளே போய் தங்கி நின்றுடும். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், எதையாவது ஒன்று பேசி கொண்டு இருப்போம், இந்த வரிகள் அங்கே வந்து நிற்கும். பெரிய பெரிய மேடைகள், பெரும் பெரும் பேச்சாளர்கள் அங்கெல்லாம் போய் பேசுகிற பொழுது ஏன் தடையில்லாமல் பேச முடிகிறதுனா, நாங்கள்லாம் எளிதான ஒரு பெரிய உயர் கல்வி, நம்ம நிறைய டிகிரிலாம் படிச்சிருக்கிறோம் அப்படிலாம் இல்லை. உலகியல் கல்வியில் படித்த படிப்பு 12ஆம் வகுப்பு தான். ஆனாலும் பெருமானுடைய கருணை நல்ல ஆசிரிய பெருமக்களிடத்தில் பாடம் கேட்கிற வாய்ப்பு அமைந்தது. அந்த வகையில் பேராசிரியர் சென்னியப்பனார் ஐயாவிடத்திலும் வையாபுரி ஐயாவிடத்திலும் பாடம் கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதனோடு தொடர்புடைய வகையில் திருமுறை சார்ந்த வழிபாடுகள் தொடர்ந்து திருமுறைகளுக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்ததுனால கொஞ்சம் நமக்கு இவையெல்லாம் எளிதாக அமைந்து விட்டது. இல்லைன்னா ரொம்ப கடினம் ஒன்று. அந்த கடினமான ஒரு வாய்ப்பை இறைவனுடைய கருணை எளிதாக மாற்றி கொடுத்தது அவனுடைய கருணை தான். எல்லையில்லை நின் கருணை எம்பிரான், ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் பார் மணிவாசகர்.